செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அரசுக்கு உத்தரவு. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வரை மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என்றும் விரைவில் தொடங்க வேண்டும் எனவும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு ரிசல்ட் எங்கு எந்த நேரம் வெளியாகும்? 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நாளை காலை சரியாக 9 மணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட உள்ளார். இதனையடுத்து சரியாக மதியம் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு ரிசல்ட்டையும் அவரே வெளியிட உள்ளார். மேல விவரங்களுக்கு www.enresults.nic.in ஆகிய இணையதளத்தில் ரிசல்ட் வெளியாகும். அதில் மாணவர்கள் பதிவு எண், பிறந்த தேதியை உள்ளிட்டு தேர்வு முடிவுகளை அறிய முடியும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிவோருக்கு முக்கிய அறிவிப்பு. சிறுபான்மை அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரையில் உபரி ஆசிரியர்களை அதே வகையிலான பிற சிறுபான்மை பள்ளிகளில் பணி நிறுவல் நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று சில வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டு உள்ளன. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி தமிழக அரசு அழைப்பு. படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் போட்டித் தேர்வுக்கு இலவச பயிற்சி அளிக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னையில் 2 இடங்களில் 800 பேருக்கு இலவச பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் www.cecc.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. துணை வணிக வரி அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், சார் பதிவாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர், வனவர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. 507 காலி பணியிடங்களுக்கு முதல்நிலை எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த 23/2/2025 அன்று மெயின்ஸ் தேர்வு நடைபெற்றது. தேர்வு நடந்து முடிந்து 53 நாட்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.